ஹாய், வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்றைக்கி நம்ம ஹைதராபாடி ஸ்டைலில் எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்து 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் பட்டை, லவங்கம், சோம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க இந்த பாஸ்மதி அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த அரிசியை 1/2 வேக்காடு வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். வறுத்து தனியாக எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் வேக வச்சு 4 முட்டையை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறேன். அந்த முட்டையை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் அதே நீல வாக்கில் கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்க விட்டுருங்க. எண்ணெய் லைட்டாக தெரிஞ்சு இந்த வர ஸ்டேஜில் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 3 ஸ்பூன் தயிர், 1 பிடி புதினா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து இந்த கிரேவியை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அங்கங்கே ஊற்றி விடுங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் பாஸ்மதி அரிசி இதே மாதிரி இந்த கிரேவி இருக்க வரைக்கும் ஒரு லேயராக பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் லேயரில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையும் இப்போ நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அரிசி இருக்குது, அந்த பாஸ்மதி அரிசியும் நான் இதை மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புதினாவும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டம் கட்ட போகிறோம். கல்லுத்தவா இருந்தால் அந்த கல்லுத்தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சு அதுக்கும் மேலே நான் அரிசி வெடிக்கட்டின அந்த தண்ணி இருக்க பாத்திரத்தையே மேலே வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம டம் கட்டி எடுக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், உதிரி உதிரியாக ஹைதராபாத் ஸ்டைலில் எக் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.